Taste the Daily. அண்மைச் செய்தி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாதனூரில் ஆய்வு செய்ய வந்த திமுக எம்எல்ஏவை முற்றுகையிட்டு அடிப்படை வசதிகள் செய்து தர கோரி பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வீரராகவனிடம் வழங்க கேட்கலாம். வணக்கம் வீரராகவன், கூடுதல் தகவல்கள். நிச்சயமாக ஆகாஷ், ஆம்பூர் அருகே குடியிருப்பு பகுதியில் ஆய்வு செய்ய வந்த திமுக எம்எல்ஏ மற்றும் அதிகாரிகளை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் ஆய்வு செய்யாமலேயே திரும்பி சென்ற அவலம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த தேவலாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பாங்கி ஷாப், தேஷ்மா நகர், ஸ்டார் சிட்டி, திருமால் நகர் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அப்பகுதியில் கடந்த சில ஆண்டுகளாக அடிப்படை வசதிகளான குடிநீர், தெருவிளக்கு, சாலை வசதி, கழிவுநீர் கால்வாய் செல்வதற்கான வழி இல்லாமல் அப்பகுதி மக்கள் சிரமப்பட்டு வருவதாக கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கிராம சபை கூட்டங்களிலும் மற்றும் ஒன்றிய அலுவலகங்களிலும் துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் எம்எல்ஏ உள்ளிட்ட பலரிடம் அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தொடர்ந்து 3 ஆண்டுகளாக அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டம், சாலை மறியல், கிராம சபதியை புறக்கணித்து வீடுகளில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவித்தும் மற்றும் உண்ணாவிரத போராட்டத்திலும் தொடர்ந்து போராடி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்காமல் வெறும் வாய் சவடலாக நாங்கள் நிறைவேற்றி தருவதாக கூறிவிட்டு செல்லும் அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அப்பகுதி மக்களிடம் அந்த பகுதியில் கால்வாய் அமைப்பதற்காக அந்த பகுதியில் உள்ள தொழிலதிபர்களிடம், பொதுமக்களிடம் நிதியை திரட்டி கொடுக்குமாறு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் அதாவது அரசு செய்யக்கூடிய இந்த பணிகளை தங்களை நிதி திரட்டி கொடுப்பதாக கூறி ஆத்திரமடைந்து கடந்த 3 நாட்களுக்கு முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை இந்த அரசின் ஏவல் துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து தனியார் மண்டபத்தில் வைத்தனர். இதனால் தொடர்ந்து அப்பகுதியில் 3 ஆண்டுகளாக போராடி வரும் நிலையில் இன்று குடியாத்தம் தொகுதிக்குட்பட்ட அந்த பகுதி எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ அமுலு விஜயன் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் மகராசி, கோட்ட பொறியாளர், நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் முரளி உள்ளிட்ட அதிகாரிகள் அப்பகுதிக்கு ஆய்வு செய்ய சென்றனர். அப்பகுதியில் ஆய்வு சென்ற எம்எல்ஏ மற்றும் அதிகாரிகளை உள்ளே விடாமல் அப்பகுதி மக்கள் தடுத்து நிறுத்தி முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அப்பகுதிகளுக்கு மக்களின் கோரிக்கைகளை ஏற்காமல் ஆய்வு செய்வதற்காக சென்றவர்களை மீண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் எம்எல்ஏ மற்றும் அதிகாரிகள் திரும்பி சென்றதால் அங்கு பெரும் பரபரப்பான சூழல் நிலவியது. தொடர்ந்து அப்பகுதி மக்களை இந்த அரசு புறக்கணித்து வருவதாகவும் கோரிக்கைகளை ஏற்காமல் இது போன்ற நாங்கள் செய்து தருகிறோம் என வாக்குறுதியை மற்றும் வெறும் வெற்று வாக்குறுதியை மட்டும் அளித்துவிட்டு செல்வதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் கால்வாய் வசதி இல்லாததால் தொடர்ந்து மழைக்காலங்களில் மழைநீர் தேங்கி நின்று வெளியே வர முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டு பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி வரும் அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து பல்வேறு நோய்களில் பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி வருவதால் குற்றம் சாட்டி இது போன்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆகாஷ், விவரங்களுக்கு நன்றி வீரராகவன். தண்ணி 2 குளம் தான் இருக்கு. 2 குளம் இருந்து கூட நாங்க குளம் பத்தி பேசல, ரோட பத்தி கூட பேசல. தண்ணி வந்து வலிப்பாங்களா? வலிப்பாங்க பிரச்சனை இல்ல. நம்ம மெயின் மோரி வேணும் நமக்கு. அவ்வளவுதான். இந்த வேலை ஸ்டார்ட் ஆயிடும். தயவு செஞ்சு செய்யுங்க. செய்யுங்க. அதனால தான் எங்களுக்கு சரிங்க. மூணு தேர்வு பல்லா தண்ணி வந்தா தான் வீட்டுக்குள்ள தண்ணி வருது. எங்க வீட்டுக்குள்ள வருது. முடியல. பண்றாங்க. இப்ப சேர்த்து 7 தடவை பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான்.